ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 6 வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்த்துலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் பேசலாம். மார்னிங் என்னுடைய க்ரீன் டீ இன்டேக் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ரொம்ப சூடாக ஊற்றிட்டேன். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இதை குடிச்சிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் 1 லிட்டர் வாட்டர் நார்மல் வாட்டர் சப்பளங்கால் போட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் பொறுமையாக குடித்தேன். இது நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஹேபிட் பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அஃப்ரெஷோ, பிளாக் காஃபியோ, ஜிஞ்சர் வாட்டரோ, ஜீரா வாட்டரோ எது உங்களுக்கு பிடிக்குதோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தண்ணி கிண்ணி எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 1/4 ஹவர் பொறுத்து இந்த க்ரீன் டீ இன்டேக் பண்ணுறேன். இன்றைக்கி டைரெக்டாக லன்ச் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு எக் இருக்குது, பொரியல் பண்ணிடலாம். இதுக்கு மீன்வெயில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்டேக் பண்ணிப்பேன். ஒரு 7:30க்கெலாம் நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி மாங்காய், கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. இது தொக்கா வச்சுட்டு முட்டை பாயில் பண்ணிக்கலான்ட்டு பிளான். இதுதான் லஞ்சுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரித்வின் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். நான் தண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் லஞ்சு சாப்பிடுவேன். இப்போ லஞ்சு டைரெக்டாக போய் பார்க்கலாம். லஞ்ச் பார்த்தீங்க, பீன்ஸ் எக் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். மாங்காய், கத்திரிக்காய் தொக்கா வச்சுட்டு ஒரு ஸ்வீட் கார்னு 2 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். இதுவே சாப்பிட்டிங்கன்னா நைட் வரைக்கும் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபுட்டை. 2 பொரியல் இருந்தாக்குள்ள ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுவே என்னால் சாப்பிட முடியல. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழித்து வாட்டர் இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ 2 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அப்புறமா குடிப்பேன். மறுபடியும் ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவை அப்படியே பாருங்கள். பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே 6 2 டேஸாக வெயிட் ஸ்டேபிளாக இருந்துச்சு. அது வேறு எதுவும் இல்லை, நம்ம வெயிட் லாஸில் ஃபோக்கஸாக இருக்கணும். வெயிட் குறையிலையே டெய்லியுமே குறையாது, ஓகேங்களா? இன்ச் லாஸ் ஆகும். இன்ச் லாஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராப்பராக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். இன்ச் லாஸும் ஆகும். வெயிட் லாஸ் ஆகலைன்னா இன்ச் லாஸ் ஆகிருக்கும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 1 வீக்காக வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குது, அப்புறம் குறையல அப்படின்னு மைண்டு எப்படி சொல்லுது, குறையிலே சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபுட் ஹேபிட் மாற்றிக்காதீங்க. அப்படி தான் இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ பார்க்க சொல்லி எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும். அதுக்காக தான் நான் டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், தமிழா ஜீ தமிழில் ப்ரோக்ராம் போயிருக்கோம், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் உடல் பருமன் பற்றி குறை சொல்கிறவங்க அந்த மாதிரி ஏதோ டாப்பிக்கில் போயிருந்துச்சு. நேற்று நான் பார்த்தேன். நேற்று டிவியில் பார்க்க சொல்ல அதில் ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கெலாம் போவாங்களாம். ஜிம்முக்கு ஒரு 10 டேஸ் போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 10 டேஸ் ஒர்க்கு எதனா ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா அது ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடும். ஜிம்முக்கு போகிறது விட்டுட்டாவே உடனே வெயிட் ஏறிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதோ சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தாங்களாம். வெயிட் லாஸ்க்காக ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்களாம். அது பண்ணிவிட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணல. ஒரு 5 இயர்ஸாக அவங்க ரொம்ப வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இப்போ எது ஒன்றா சொல்லுங்கள், எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கரெக்டாக அதில் ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. கரெக்டான 3 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அதுதான் நானுமே நம்மளுடைய சேனலில் சொல்லிட்டு இருந்தது. 6 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். மெயின் ஃபஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், ஓகேங்களா? டயட்டுக்கு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அது இதுன்னு நம்ம பண்ணிட்டோமே, ஒரு மெடிசன் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது எது வேணா இருக்கட்டும்ங்க. ஃபுட் ஹேபிட் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றினா மட்டும்தான் நீங்கள் லைஃப் லாங் ஸ்லிம்மாகவும் இருக்க முடியும்,
ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஜென்ரேஷன் நம்மளுடைய 3 ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்ஸுக்குமே 120 இயர்ஸ் வந்து உயிரோடு இருக்கும். இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிளும் இருக்குது. ஓகேங்களா? அது நம்ம கையில் தான் இருக்குது. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து வெல்னஸ் சென்டரில் இருக்க சொல்லி இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எதுவுமே இல்லைங்க. வீட்டில் இருக்க சொல்லோ ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஆப்வியஸாக வந்து ஒரு குடும்பமாக இருந்தோம்னா நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கணும். மெயினாக வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். நைட்டில் வந்து மொபைல் ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு 9:30 மணிக்கு போய் படுக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு தாட் இருக்கிறவங்க ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துகிட்டு அப்புறம் படுக்க போயிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டீப் ஸ்லீப்பிங் மெயினாக வந்து 0 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம். இப்போ தம்பிக்காக போட்டிருக்கோம். ஆனால் அந்த லைட்டிங் எதுவுமே இல்லாமல் தூங்கி பாருங்கள். ஒரு 3 டேஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பழகிடும். அலாரம் அடிச்ச மாதிரி நீங்கள் 3 மணி 4 மணிக்கு டைமிங் எழுந்துப்பீங்க. அந்த டைமிங் வந்து எழுந்து பழகிட்டிங்கன்னா ரொம்ப 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 லைஃபே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புமே ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டின்றது வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னா ஃபுட் ஹேபிட் தான். நீங்கள் எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாற்றினா மட்டும்தான் நீங்கள் ஹாப்பியான லைஃப் ஸ்டைல்குள்ளே போக முடியும். இல்லைன்னா எல்லா கஷ்டமும் வரும். பண கஷ்டம் வரும், ஃபேமிலி ப்ராப்ளம் வரும், எல்லாமே வரும். நீங்கள் இந்த மைண்டுக்கு ஏற்றுட்டு போயிட்டீங்க, அதை மனசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? மைண்டில் வந்தது அது என்ன வழியோ அதை பார்த்துட்டு ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ எது வேணால் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி பார்க்க முடியும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் குக்கிங்கு சமைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓடி 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 நீங்கள் வந்து கிச்சனில் சமைக்கிறீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. காலையில் சாப்பிட மறந்துடுறீங்க. நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருந்தேன். டைமே இருக்காது. கரெக்டாக 12:00 தான் நான் வந்து லஞ்சு தான் சாப்பிடுவேன் டைரெக்டாக. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். வயிறுலாம் வலிக்கும். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் நம்ம சீக்கிரமாக போய் சேர வேண்டியது தான். நம்மளுடைய பிளேஸ்க்கு ரெடியாக இன்னொருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க்கு இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சு எந்த ஒர்க் பண்ணால் சாப்பிடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் போகிறவங்களோ போயிட்டிங்கன்னா நம்ம தான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம். கரெக்டான டைமிங் சாப்பிட்ணும். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த காலத்து மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து டயட் ரொம்ப டயட்லாம் இருக்காதீங்க. ஹெல்த்தியான சாப்பிட்ற ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கார்ப்ஸ் கம்மியாக எடுத்துக்கணும், ஃபைபர் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் இப்போ எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்க, ப்ரஷ் பண்ணுறது எப்படியோ காலையில் நம்ம காலை கடமைகளை பண்ணுறது எவ்வளோ முக்கியம், அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் அவுட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்டார்டிங்கில் பழகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். எனக்கும் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது, ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஆனால் இந்த இயர்க்குள்ளே நான் அதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிடணும். நான் என்னோடய மைண்ட்குள்ளே வந்து ஒரு கோல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? 20 மினிட்ஸாவது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ வெயிட் லாஸில் சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப் நடக்கணும், 20 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இது 2 கூடவே சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணணும். ஃபுட் ஹேபிட் காலையில் வந்து ப்ரோட்டீனு, நான் சொன்ன மாதிரி சுண்டல்ஸு, குக்கும்பரு, அந்த மாதிரி கூழ் ஐட்டம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மதியத்தில் கொஞ்சமாக கார்ப்ஸு, ஒரு 2 3 பொரியல், முட்டை, பன்னீர், ஏன்னா ப்ரோட்டீனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஐட்டம், டிஃபன் ஐட்டம் வந்து 2 3 சாப்பிட்டு அதுலேயுமே ப்ரோட்டீன் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரைட் ஐட்டம் கம்மி பண்ணிவிட்டு, பேக்கரி ஐட்டம் கம்மி பண்ணிவிட்டு, இது வந்து இப்போ டயட்டுக்குன்னு இல்லை, வெயிட் லாஸ்லாம் நீங்கள் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்தி ஸ்கின், ஹெல்த்தி ஹேர், வெயிட்டு எல்லாமே சூப்பராக மெயின்டைன் ஆகும். நம்மளும் மனுஷன்தான், நம்மளுக்கும் கிரேவிங்ஸ் வரும். அந்த மந்த்லி ஒன்ஸ் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியை மாற்றிக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. இவங்க கேட்க மாட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க, எங்கள் ஒய்ஃப் கேட்க மாட்டாங்கன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்கள பார்த்து கண்டிப்பாக அவங்க மாறுவாங்க. ஓகேங்களா? நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். ஏதோ இது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். நாளைக்கு வந்து டே 7. ஓகேங்களா? நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு வெயிட் குறையுதா இல்லையான்னு பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கு முடிஞ்சால் என்னோடய எக்ஸசைஸ் ரொட்டீனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.